மக்களே வணக்கம். நான் இயற்கை நேசன் எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து உத்தமகுமரன் பேசுகிறேன். அதாவது குழந்தைகளை பெரும்பாலும் நம்ம கிராமப்புறங்களில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் அரிய பெரிய மூலிகை பொருட்கள் எல்லாம் கிராமத்தில் இருக்கும். இப்போது சென்னை போன்ற நகரங்களில் வசிக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பல விஷயங்கள் தெரியாது. அப்போது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட ஒரு நல்ல விஷயம் மூலிகையோ தெரிய வாய்ப்பில்லை. அதன் அடிப்படையில் இப்போது நான் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுப்பகுதி உங்களுக்காக நான் இப்போது நான் அந்த சப்பாத்தி கள்ளி பழம் அப்படி சாப்பிட்றப்ப தெரிஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சொல்லலாம் அதில் முள் இருக்கும் அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். ரோஜாவில் உள்பட முள் இருக்குது. ஆனால் கவனமாக பறிக்கிறோம். அதே மாதிரி தான் நல்ல பொருட்கள் எல்லாத்துக்குமே அந்த தாவரங்கள் அதற்கான பாதுகாப்புகளை உருவாக்கி வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போது சப்பாத்தி கள்ளி பழம் பறித்து இப்போ சாப்பிட போகிறோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப அது குளத்து பகுதியில் உள்ளது. நான் இப்போ உங்களுக்காக தான் தெரியுங்க வெள்ளை ஃபேண்ட் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த குளத்து சேறு பகுதியில் நான் இறங்க போகிறேன். இப்போது இந்த சப்பாத்தி கள்ளி பழம் நல்லா பழுத்திருக்கு. இதை நம்ம பறிச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி கள்ளி பழம் பறிச்சாச்சு. இதை இதுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இருக்குது. இது ஒரு 4-5 இடத்துல முள் இருக்கும், அவ்வளோதான். இதை அழகாக நீக்கிட்டு நம்ம செய்யலாம். அதாவது அழகாக இருங்க நீக்கிட்டு அவ்வளோ முள்ளெல்லாம் போயிருக்கும். அது இந்த பகுதிக்கு உள்ளாக்கில் கொஞ்சம் இருக்கும். அதை மிஞ்சி போனால் ஒரு 5 சென்டிமீட்டர், ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன 5 மில்லிமீட்டருக்குள்ளே உள்ள எடுக்கிறதுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. அதாவது இயற்கை மூலிகையில் இது ஒன்று மிக அற்புதமான பலனளிக்கக்கூடியது. நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. மிகவும் சுவை உள்ள பழம். இது புளிப்பும் இனிப்பும் சுவை கொண்ட அற்புதமான மூலிகை. கிராமப்புறங்களிடையும் பேக்கிங் பண்ண பொருளை சாப்பிட்றத விட அது மாதிரி இயற்கையாக விளைந்த பொருட்களை போய் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும்.